கவர்மெண்ட் அண்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிற லெசன்லேருந்து பிளாக் மணின்னா என்ன, டாக்ஸஸ் எல்லாம் எப்படி வந்து நம்மளை கட்ட சொல்லி கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க, ஹவர் டாக்ஸஸ் லிவிட் அப்படிங்கிற டாப்பிக்கை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. 4.4 பாருங்கள். ஹவர் டாக்ஸஸ் லிவிட். Taxes levied by the government progressivelyனா continuous-ஆ, proportionatelyனா ஒரு பகுதியா, as well as regressively கன்ஃபார்மாக கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இருக்கும். Progressive tax rate is one in which the rate of taxation increases as the tax base increases. ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு டேக்ஸுடைய பேஸ், அதாவது அந்த அமௌண்ட் வந்து அதிகரிக்க டேக்ஸுடைய ரேட் வந்து பர்சன்டேஜ் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். மல்டிப்ளையர்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். டேக்ஸ் ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் எப்போனா அதோடைய பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது, அதோடைய வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டேக்ஸுமே இன்க்ரீஸ் ஆகும். இந்த கேஸ் ஆஃப் ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் when income increases the tax also increases. நம்ம வரக்கூடிய வருமானம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டேக்ஸுமே அதிகரிக்கும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேக்ஸ் பேஸ் ஒரு வேளை 10,000 இருந்தால் டேக்ஸ் ரேட் வந்து 10,000. அப்போ டேக்ஸ் எவ்வளோ இருக்கும்? 10,000 ருபீஸில் 10%னா என்ன? 1,000 ருபீஸ் டேக்ஸ் கட்ட வேண்டி இருக்கும். இப்போ ஒருத்தர் 10,000 சம்பாதிக்கிறாருன்னா 10% டேக்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா அவங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1,000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும். ஒரு வேளை 20,000 சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு டேக்ஸ் ரேட் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 15% இருக்குது. அப்போ அவங்ககிட்ட அந்த 20%லேருந்து எவ்வளோ டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும்னா 3,000 கட்ட வேண்டியிருக்கும் கவர்மெண்ட். ஸோ அதே மாதிரி 30 இருந்தால் 25% இருந்தால் 7,500 டேக்ஸாக கட்ட வேண்டி இருக்கும். அது வந்து ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸ். Tax levied on goods and services in a fixed proportion is called proportionate tax. ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, இவ்வளோனா நீங்கள் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸடாக இருக்கும். இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகுறது, டிக்ரீஸ் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகுறது அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஃபிக்ஸட் ரேட்டில் இருக்கும். அதான் ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸ் அப்படிங்கிறோம். ஆல் டேக்ஸ் பேயர்ஸ் கான்ட்ரிபியூட் த சேம் ப்ரொபோர்ஷன் ஆஃப் தேர் இன்கம் எவ்வளோ வந்தாலும் சரி, பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் வந்து இவ்வளோ தான், 10% தான் இருக்கும். இப்போ 10,000 20,000 30,000 இருந்தாலும் அதே 10% தான். 10,000க்கு 10%னா 1,000, 20% 10,000னா 2,000, 30% 10,000னா 3,000. அப்படி ஒரு கால்குலேஷன் பண்ணி கட்ட வேண்டியிருக்கும். அடுத்து ரிக்ரெசிவ் டாக்ஸஸ். இட் இம்ப்ளைஸ் தட் ஹையர் த ரேட் ஆஃப் டேக்ஸ் லோவர் த இன்கம் குரூப்ஸ். கம்மியாக இன்கம் இருக்கிறவங்களுக்கு அதிகமான டேக்ஸும், தேன் இந்த கேஸ் ஆஃப் ஹையர் இன்கம் குரூப்ஸ், அதிகமாக இன்கம் இருக்கிற குரூப்புக்கு கம்மியான டேக்ஸும் கொடுக்கக்கூடியது தான் இந்த ரிக்ரெசிவ் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ வெரி ஆப்போசிட் ஆஃப் தி ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ். ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட். ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்? இன்கம் அதிகமாக ஆக நம்மளோட அந்த ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும்னு சொன்னோமா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து இந்த ரிக்ரெசிவ் டாக்ஸஸ். ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ், ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ், ரிக்ரெசிவ் டேக்ஸ் அப்படியே டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ்லையும் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, ரிக்ரெசிவ் டேக்ஸ்லையும் வந்து இன்கம் வந்து சேஞ்ச் ஆக இன்கம் வந்து சேஞ்ச் ஆகும். தென் டேக்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ். இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இதில் ப்ரொக்ரெசிவில் எக்ஸாம்பிள் வந்து இன்கம் டேக்ஸ். இப்போ அதிகமாக இன்கம் வரவங்களுக்கு அதிகமான டேக்ஸை, கம்மியாக இன்கம் வரவங்களுக்கு கம்மியான டேக்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. தென் ப்ரொபோர்ஷனல் டேக்ஸுக்கு பாருங்கள். இன்கம் இன்க்ரீசஸ், டேக்ஸ் டிக்ரீசஸ். இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது டேக்ஸும் வந்து டேக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் வந்து கார்பரேட் டேக்ஸ். இந்த பெரிய கம்பெனிஸ்க்கெலாம் இருக்கக்கூடிய டேக்ஸஸ் கார்பரேட் டேக்ஸ்ன்னு பார்த்தோம். தென் ரிக்ரெசிவ் டேக்ஸ் வந்து இன்கம் சேஞ்ச் ஆகுது, சேம் டேக்ஸ் ஆல்வேஸ். எப்பயுமே இன்கம் சேஞ்ச் ஏறுதோ குறைதோ எதுவாக இருந்தாலும் வந்து சேம் டேக்ஸை வந்து கட்ட வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து சேல்ஸ் டேக்ஸ். நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கும்போது அந்த சேல்ஸ் டேக்ஸ்னு ஒன்று போடுவாங்க. அது எப்பயுமே வந்து காமனாக எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். தென் பிளாக் மணினா என்ன அப்படின்னா, பிளாக் மணி இஸ் ஃபண்ட்ஸ் ஏர்ன்ட் ஆன் தி பிளாக் மார்க்கெட் ஆன் விச் த இன்கம் அண்ட் அதர் டாக்ஸஸ் ஹேவ் நாட் பீன் பெய்டு. அதாவது கணக்கு காட்டாமல், கணக்கில் வராத பணத்தை தான் வந்து பிளாக் மணி அப்படின்னு சொல்கிறோம். கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டாமல் இருக்கக்கூடிய பணங்கள் தான் வந்து பிளாக் மணி. த அன்அக்கவுண்டட் மணி தட் இஸ் கன்சீல்டு ஃப்ரம் தி டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இஸ் கால்ட் பிளாக் மணி. கணக்கில் வராத பணத்தை டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து இது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து பிளாக் மணி அப்படின்னு சொல்கிறோம். காசஸ் ஆஃப் பிளாக் மணி. செவரல் சோர்சஸ் ஆஃப் பிளாக் மணி ஆர் ஐடென்டிஃபைட் ஆஸ் காசஸ். ஏன் வந்து இந்த பிளாக் மணி, இந்த கணக்கு காட்டாமல் எப்படி வந்து இவங்க பணம்லாம் வச்சுக்கிறாங்க, என்ன காரணங்கள், இதனால் என்னென்ன நடக்கும், இந்த பிளாக் மணின்ற ஒரு பதுக்கலெல்லாம் இருக்கிறதுனால என்னெல்லாம் நமக்கு இதாகும் அப்படின்னா, ஷார்ட்டேஜ் ஆஃப் கூட்ஸுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிடும்.
லைசன்சிங் ப்ரொசீடிங்ஸ், லைசன்ஸ் வாங்காமையே வந்து நிறைய என்ன பண்ணுவாங்க, ப்ரொசீடிங்ஸ் வந்து சேல்ஸ் ட்ரேடிங் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டர், நிறைய இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ்க்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வரும். தென் ஸ்மக்லிங் ஏற்படும், நிறைய கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக பொருளெல்லாம் வந்து கடத்துறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸ்மக்லிங் வந்து நடக்குது. தென் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர், டேக்ஸே இல்லாத ஒரு நிலை வந்து ஏற்படும் இந்த பிளாக் மணியால். டேக்ஸ் எவேஷன், டாக்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.